கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? சமாதானத்தோட போய் என்று சொன்னவர் யார்? இதுக்கான பதில் இயேசு. யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினா பார்க்கலாமா? மனிதனுக்கு தனது வழிகள் எப்படி தோன்றும்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். A person may think their own ways are right, but the Lord weighs the heart. Proverbs 21:2. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? அருண் எல்லாருக்குமே அறிவுரை சொல்ல ரொம்பவே விரும்புவானா. நான் செய்வது எப்போவுமே சரிதான்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி பெருமையாக சொல்லுவானா. ஒரு நாள் பள்ளியில் டேனியல் அவனோட நோட்டு புத்தகத்தை தேடிக்கொண்டு இருந்தானா. உடனே அருண் உண்மையை தெரியாமல் மற்றொரு மாணவனை குற்றம் சாட்டினானா. எல்லாருக்கும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்தி பேசினானா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த நோட்டு புத்தகம் நூலகத்தில் இருந்து ஆசிரியர் கண்டுபிடித்தாங்களா. தவறாக குற்றம் சாட்டப்பட்ட மாணவன் ரொம்பவே வருந்தனானா. அப்போ ஆசிரியர் அருண் அழைத்து மெதுவாக சொன்னாங்களா, நம்மளுடைய வழியை சரின்னு நினைக்கலாம், ஆனால் தேவன் நம்மளுடைய இருதயத்தையும் எண்ணங்களையும் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அந்த வார்த்தைகள் அருணோட மனதை ரொம்பவே தொட்டதா. அன்னைக்கிரவு அவன் அந்த வசனத்தை நினைத்தானா. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை சோதிக்கிறார்னு. அடுத்த நாள் அருண் அந்த மாணவனிடம் மன்னிப்பு கேட்டானா. அதுக்கப்புறம் மற்றவங்களை தீர்ப்பதற்கு முன்னாடி அவன் அவனோட இருதயத்தை ஆராய கற்றுக்கொண்டானா. ஆமென்.